சிக்ஸ்த்து சமச்சீர் கல்வி ஃபஸ்ட் டேர்மில் இயல் 2ல் திருக்குறள் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைவது என்னென்ன எதெல்லாம் அப்படின்னா அறநூல்களில் திருக்குறள் கொஞ்சம் ஃபேமஸ், அதாவது சிறப்பானது. அதுவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. நம்ம இப்போ திருக்குறள் எடுத்துட்டோம்னா அதில் இல்லாத செய்திகளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். இதில் என்ன இருக்குன்னா, கடவுள் வாழ்த்தில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்தில் ஆரம்பிக்குது. என்ன அர்த்தம்னா, எழுத்துக்களுக்கு தொடக்கமே அகரம் தான். அதே மாதிரி உலகத்துக்கு தொடக்கம் ஆதிபகவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வான் சிறப்புனாலே பெரும்பாலும் மழையை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உயர்வுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் சரியான காலத்தில் பெய்யலைன்னா உலகத்தில் இருக்க உயிர்களுக்கு எல்லாமே என்ன வரும்னா பசி வந்துடும், பசியினால் துன்புறுவாங்க அப்படின்னு. அது மாதிரி கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாமல் கெடுப்பதும் மழை தான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை. சரியான நேரத்தில் பெய்யாமல் கெடுக்கிறதும் அந்த மழை தான், சரியான சமயத்தில் பெய்து காக்கிறதும் மழை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வான் சிறப்புனாலே மழை பற்றியது. அடுத்து நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத ஒரு செயலையே முடித்து காட்டுறவங்க தான் பெரியவங்க, என்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க சிறியோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் என்பது. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, தங்களோட பிள்ளைங்க ரொம்ப அறிவுடையவங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். 6வதும் அதே தலைப்பின் கீழே தான் வருது, மக்கட்பேறுங்கிற தலைப்பின் கீழே தான் வருது. ஈன்ற பொழுதின் பெய்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன்னோட பிள்ளையோட பெயர் அவன் என்னன்னா, பெற்றெடுத்ததை விட ஒரு தாய் தன்னோட பிள்ளைங்க புகழை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது மக்கட்பேர் வருது. அடுத்து அன்புடைமையில் அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பது உரிய பிறகு. அன்பு இல்லாதவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா, எல்லா பொருளும் தமக்கேன்னு சொல்லுவாங்க. அன்புடையவங்க தன்னோட உடம்பு கூட மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதே அன்புடைமையில் அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருக்கிறதுக்கு தான் உயிர் உள்ள உடல். அன்பு இல்லை அப்படின்னா அது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இனியவை குரல். பணிவுடையன் சொல்லனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு மிக சிறந்த அணிகலன் என்னென்னா பணிவும் சொல்லுமே தான். மற்ற எதுவுமே என்ன ஆகாதான், அணிகலன்கள் ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு. இது என்னென்னா, இனிய சொற்கள்லாம் நிறைய இருக்கும்போது இனிமை இல்லாத சொற்களை பேசுவது, பழம் இருக்கும்போது காயை போய் சாப்பிட்ற மாதிரி. இது இனியவை குரலில் இருக்குது. இந்த 10 குரலுக்கும் நம்ம விளக்கம் பார்த்தாச்சு. இதில் என்ன எப்படிலாம் கேட்பாங்கன்னா, இடம் மாற்றி போட்டு கேட்பாங்க. ஈன்ற பொழுதின் தன் மகனை பெரிதுவக்கும் சான்றோன் தாய் என கேட்ட அப்படின்னு மாற்றி தான் போடும்போது நம்ம சரி பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்த நூல்வெளியில் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர். எந்த காலத்துக்கும் பொறுத்துக்கும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து சொன்னவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், தேவர், நாவலர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இதில் மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது. என்ன பிரிவுகள்னால், அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இது 11 கீழ்கணக்கு நூல்களில் வரும். 133 பிரிவு இருக்குது. 1333 அதிகாரம் இருக்குது. 1330 குறட்பாக்கள் இருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு நிறைய பல பேர்கள் உண்டு. திருக்குறள் பற்றி நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விஷயம் நான் சொல்கிறேன். 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட மொழி, கிட்டத்தட்ட 108 நினைக்கிறேன். 108 107 கரெக்டாக தெரியல, அது மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னென்னா, மதிப்பீடு. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊக்கமின்மை, அறிவுடை மக்கள், வன்சொல், சிறிய செயல். மக்கள் பேருக்கு கீழே வரும் அறிவுடை மக்கள்.
ஒருவருக்கு சிறந்த அணி எது அப்படின்னா இன்சொல். அடுத்து இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பு காய் கலந்துச்சு. அன்பிலார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் இருக்கு. இங்கே எல்லாம் வரும் என்பும். இதில் வந்து எதுகை மோனை கேட்டிருக்காங்க. எதுகைனா இரண்டாம் எழுத்து, அதுக்கும் சேர்க்கரிய வரும். இங்கே மோனைக்கும் சேர்க்கரிய, செய்வார், சேர்க்கரிய, செய்கலாதார் எல்லாம் வரும். அடுத்து இதில் என்னென்னா 2018 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டி. அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் இருக்கார். உயரந்தொடர்பு போட்டி தங்கப்பதக்கம். இப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றதை விட இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு எந்த இது வரும் அப்படின்னா, இன்று பொழுதும் பேதுவக்கும் தன் மகனை சான்றோன் கேட்டதாய். அதுவா ஆவான்னு செக் பண்ணிக்கணும்ண்ணே. கரெக்டு தான், அவனா தான். ஓகே. அடுத்தது உயிருள்ள உடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அன்பு இருந்ததுன்னா உயிருள்ள உடல். எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைது வந்து அகரம். அன்பிலார் அன்புடையார் செல்வியார். அன்பு இல்லாதவங்க எல்லாமே தமக்குன்னு சொல்லுவாங்க. அன்புடையார் வந்து எல்லாமே மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதே திருக்குறளில் நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்ப்போம். திருக்குறள் வந்து மொழிபெயர்த்தவங்கன்னா நம்ம இதில் பார்க்கலாம். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர். தெலுங்கு வந்து கிரால் அப்படின்னு ஒருத்தர். ஆங்கிலம் வந்து ஜியு போப்பு. ஃப்ரெஞ்சு வந்து ஏரியல். வடமொழியில் வந்து அப்பா கிச்சிரர். ஹிந்தி வந்து ஜெயின். தெலுங்கு வந்து வைத்தியநாத பிள்ளை. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் அப்படின்னு கேட்டால் KM பாலசுப்ரமணியம். எல்லாமே வந்து எப்படி வச்சுக்கோங்கன்னா ஷார்ட்கட்டு தான். லத்தீன் வந்து வீரமாமுனிவர், அது நமக்கு தெரியும். தெலுங்கு வந்து கிரால். இது வந்து நான் எப்படி ஞாபகம் சொன்னேன்னா, தெலுங்கு பேசும்போது ஒரு மாதிரி அடிமாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். ஆங்கிலம் ஜியு போக்கு தெரியும். ஃப்ரெஞ்சு வந்து ஏரியல். இது நான் எப்படி படிச்சுட்டேன்னா, பஞ்சு என்ன செய்யும், எரியும். பஞ்சு எரியும், அதனால் ஃப்ரெஞ்சு ஏரியல். வடமொழினாலே நம்ம கோயிலுக்கெலாம் போனால் வடமொழியில் தானே இந்த என்ன கொடுப்பாங்க, வடமொழியில் தான் மந்திரம் சொல்லுவாங்க. அப்போ தீட்சிதர், அர்ச்சகர் அவங்களாம் வடமொழியில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஞாபகம். ஹிந்தினாலே ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவோம், அதனால் ஜெயின். தெலுங்குனாலே தெலுங்கு பிள்ளை. அடுத்து வந்து இந்தியருக்கு வந்து SP பாலசுப்ரமணியம் ஞாபகம். இது வந்து நான் வச்சுக்க ஷார்ட்கட், நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து நான் எனக்கு வேறு ஒரு எக்ஸாமுக்கு எடுத்தேன், அதனால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆசிரியர் திருவள்ளுவர். திருக்குறள் வந்து 133 அதிகாரம், 1330 குறள். அதுக்கடுத்து இது வந்து குறள் வெண்பாவால் ஆனது. உலக பொதுமறை, தமிழ்மறை, பொதுமறை, உத்தரவேதம், பொய்யா மொழி அப்படிலாம் நிறைய இருக்குது. அடுத்து இதில் அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரம் இருக்கும். பொருட்பாலில் 70 இருக்கும். காமத்துப்பாலில் 25 இருக்கும். அப்புறம் வந்து அறத்துப்பாலில் 4 இயல் இருக்கும். பாயிரம், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதெல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், பாயிரம் இருக்கா. இப்போ பொதுவாகவே 4 வயசுலாம் பாட்டாக படிச்சுட்டே இருப்போம், குட்டி குட்டியாக ரைம்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்போமா. அப்புறம் 20 வயசுனாலே இல்லறம், கல்யாணம் ஆகி போயிடும். அடுத்து 13 வருஷம் கல்யாணம் ஆகி 13 வருஷம் கழித்து துறவரம் போயிடுவாங்க. அடுத்து 1 வருஷம் கழிச்சு, லாஸ்ட் 1 வருஷம் தான் எல்லாம் கடைசி காலத்தில் தான் ஊழியம் செய்வாங்க, அதனால் ஊழியம். இது வந்து ஷார்ட்கட்டு தான், சும்மா நீங்கள் என்ன ஷார்ட்கட்னாலும் வச்சு படிக்கலாம். அடுத்தது பொருட்பால். இது வந்து ஈஸி. எப்படின்னா 25 வயசில் ஒருத்தவங்க அரசியல் போகிறாங்க. அடுத்து 32 வயசில் அரசியலே அங்கமாகிடுறாங்க 7 வருஷத்தில். அடுத்து 25 ஏன்னா 32 ஆச்சா, நமக்கு இதான் நிறைய இருக்கும், 70 இருக்கும். 32 25 32னா எவ்வளோ வந்துச்சு, 57 வந்துடும். மீதி 13 வந்து 13 வருஷம் குடிச்சே தீர்த்துருவாங்க. இந்த 13 நான் ஞாபகம் வைக்கல, எப்படி வைக்கிறேன்னா 70 நமக்கு தெரியும், 70ல் 57 போனால் மீதி எவ்வளோ அப்படி ஞாபகம் வச்சிடும். ரைட், ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நமக்கு இது
இன்பத்துப்பால். அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இன்பத்துப்பால் இதில் எப்படி போட்டிருக்கு, களவியல் 7 கற்பியல் 8, 18 வயசில் கற்போடு இருக்கணும் அப்படின்னு ஆவசியம். அடுத்து திருக்குறளுக்கு வேறு பேர் வந்து இவ்வளோ பேர் இருக்குது. உத்தரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வளர்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவர் பயன், உலக பொதுமறை. இதில் ஆல்ரெடி திருக்குறள் திருவள்ளுவருக்கு நிறைய பேருன்னு பார்த்தோம்ல. அதில் வந்து தெய்வப்புலவர், முதற்பாவலர், வள்ளுவ நாயனார், சென்னா போதார், பொய்யில் புலவர், நான்முகன், நாவலர், தேவர் அப்படிலாம் வரும். அதுபோக ரொம்ப சிறப்பு என்னென்னா, உலக புகழ் அறநெறி போதகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக புகழ் அறநெறி போதகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உரை எழுதினவங்க, திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, இதில் 10 பேர் எழுதியிருப்பாங்க. அந்த 10 பேரில் இங்கே வந்து ஒரு 5 பேர் தான் போட்டிருக்கு. அதுலேயும் மிகச்சிறந்தது வந்து பரிமேல் அழகர். இது மொழிபெயர்ப்பு நம்ம பார்த்துருவோம் ஏற்கனவே. இது போக எக்ஸ்ட்ரா என்னென்னா, முதல் அதிகாரம் வந்து கடவுள் வளத்தில் இருக்கும், கடைசி அதிகாரம் வந்து ஊடல் ஓகையில் இருக்கும். முதல் குறள் வந்து அகர முதல் ஆரம்பிக்கும், கடைசி குறள் வந்து ஊடுதல் காமத்திற்கும். அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நம்ம பார்த்த எல்லாத்தையுமே வந்து மைண்ட் மேப் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நான் சொன்ன எல்லாமே இதில் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ திருக்குறள் பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அது நம்ம அப்பப்போ நம்ம பார்த்துக்கலாம்.